சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மீண்டுமாய் உங்களை இயேசுவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பதற்காய் நம் நடுவிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர். இப்பொழுதும் நாம் நேரடியாய் வேத வசனத்திற்குள்ளாக நம்முடைய செவிகளை திருப்ப போகிறோம், இருதயத்தை திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை கூட அந்த அடியை ஒரு விசை கரத்தை உயர்த்தி இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே என்கிற அந்த ஒரு அடியை மட்டும், முதல் அடியை மட்டும் இந்த இடத்திலே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜி. எங்கள் நடுவில் தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதோ ஒன்றை தம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். வசனமாகட்டும், வாழ்வாகட்டும், சரீரமாகட்டும், சரீரத்தின் அவயவமாகட்டும், ஒவ்வொன்றின் மூலமா தேவன் நமக்கு சில காரியங்களை புரிய வைக்க அவர் எழுதி வைத்திருக்கிறார். விசேஷமாய் இந்த நாளிலும் கைகளை பற்றி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதத்திலே வலது கை, இடது கையை பற்றி ஆண்டவர் சில சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் என்னை தொட்டது, என்னோடு பேசினது. எத்தனையோ முறை வாசித்த பகுதிகள், ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எனக்குள் ஒரு மாறாத கிரியையை செய்து கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். இன்றும் அதை குறித்த செய்தியை உங்களுக்கு ஆவியானவர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறேன். செய்தியின் தலைப்பு என்னன்னா, கைகள் கூறும் உண்மைகள் என்பதுதான். இந்த கைகள் என்ன சொல்ல வருகிறது, அதன் மூலமா என்னதான் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு 5 சம்பவங்களின் மூலமா நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விளைகிறேன். கவனியுங்கள், உணருங்கள், மாறுங்கள், மகிமை ருசித்து விடுங்கள். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 48வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் வரையை திருப்பிக் கொண்டு வாசிப்பதை கேட்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை, தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி
அப்படி அல்ல. இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றார். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து போதும். நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்தை, வேதத்தை அறிந்தவர்கள் எவரும் தவிர்த்திருக்க முடியாது. கண்டிப்பா ஞாபகத்தில் வந்திருக்கிறோம். சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார். பல தடைகள், சொந்த ஊரை விட்டு அந்நிய ஊர்ல அடிமையாய் வந்தது மட்டுமல்ல, ஆச்சரியமாய் தேவன் அந்த மனிதனை உயர்த்தினார். தரிசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறினது, இன்னொரு பகுதி நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. காலம் வந்த பொழுது அது சம்பவிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரை சொந்த ஊரில் இருந்து எகிப்துக்கு யோசேப்பு அழைத்து கொண்டு வருகிறார். 70க்கு அதிகமான தன் குடும்ப உறவுகள் எங்கே வந்து சேர்ந்தது? எகிப்துக்கு வந்து சேர்ந்தது. யாக்கோபுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, யோசேப்பை பார்த்து விட்டேன், ஆனால் யோசேப்பினுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே. எந்த ஒரு தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவல் இருக்கும் அல்லவோ? வந்தவுடனே கேட்கிறான், பிள்ளைகள் எங்கே? தகப்பனுக்கும், அதாவது யோசேப்புக்கும் ஒரு ஆசைதான், என் தகப்பனிடத்தில், இந்த தேசத்தில் தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தகப்பனுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்துகிறார். மூத்தவனாகிய மனாசேயை தகப்பனாகிய யாக்கோபுடைய வலது கரத்துக்கு முன்பதாகவும், இளையவனாகிய எப்ராயிமை தகப்பனுடைய இடது கரத்துக்கு முன்பதாகவும் கொண்டு நிறுத்துகிறார். ஏன் தெரியுமா? யோசேப்புக்கு தன்னுடைய மூத்த மகன் மேலே தன்னுடைய தகப்பனுடைய கரம் வைக்கப்பட வேண்டும் என்பது விருப்பம். ஏனென்றால் அவன் தான் மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியதல்லவோ. இப்பொழுது யாக்கோபின் கரமும் அவன் மேல் வைக்கப்பட்டால் இன்னும் என் மூத்த மகன் உயர்த்தப்படுவானே என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் யாக்கோபோ மனமறிய தன் வலது கையை இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இளைய மகனாகிய எப்ராயிமுக்கு மேலே கொண்டு வைக்கிறார். யோசேப்புக்கு அதிர்ச்சி. தகப்பனே, இல்லை இல்லை, மூத்த மகன் மேல் வலது கரத்தை வையுங்கள், அதுதான் சரியானது. அவன் சொன்னான், இல்லை, எனக்கு தெரியும்டா, நீ அவர்களுக்கு தகப்பனாய் இருக்கலாம், ஆனால் உனக்கு தகப்பனாகிய நான் யாரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். யோசேப்பே, உன்னுடைய விருப்பம் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. உன்னுடைய பரம தகப்பனுடைய விருப்பம் தான் உன் பிள்ளையின் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் பெற்றோராகிய நமக்கு மூத்த பிள்ளைகளை குறித்து ஒரு வித்தியாசமான விசேஷித்த ஆசீர்வாதம் வராதா என்ற ஏக்கம் உண்டு. ஏனென்றால் பெற்றோர்கள் என்கிற ப்ரமோஷன் தந்தது அவர்கள் தானே. ஆனால் நாம் என்ன விரும்புகிறோம்? மூத்தவன் ஆசீர்வதியும், மூத்தவள் ஆசீர்வதியும் என்று அதிக ஆசை, அதிக விருப்பம். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒவ்வொரு திட்டத்தை நீங்களும் நானும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ், தகப்பன் தாய் பிள்ளைங்க இப்படி இருப்பது நலமானது என்று எண்ணுவது தவறு அல்ல. ஆனால் தகப்பனாகிய என்னை விட
பரம தகப்பனாகிய தேவனுக்கு என் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறுவதற்கு விட்டு கொடுப்பதற்கு இன்று அநேகருக்கு மனமில்லை. பிள்ளைகளுடைய படிப்பாகட்டும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்வாகட்டும், பிள்ளைகளுடைய சகல காரியங்கள் ஆகட்டும், தங்களுடைய விருப்பத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாய் கற்றுத் தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை விட உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுங்களையா, நீங்கள் ஆச்சரியம் அடையக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிட போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்று அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே தங்கள் விருப்பம் நிறைவேற முயற்சிக்கிறார்கள். அதுதான் தவறு. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் விருப்பம் ஒன்று வேண்டாம், எங்கள் பிள்ளைகளை குறித்து தேவரீர் வைத்திருக்கிற சித்தம் மட்டும் நிறைவேறட்டும் என்று சொன்னவங்க மட்டும் கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். பிள்ளையுடைய படிப்பாகட்டும், பிள்ளையுடைய திருமண வாழ்வாகட்டும், பிள்ளையுடைய எதிர்கால தொழில் வாழ்க்கையாகட்டும், வியாபாரம், அவருடைய ஃபியூச்சரை குறித்த எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கிற விருப்பத்தை விட தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியதாய் இருக்கிறது, மிக ஆசீர்வாதமானதாய் இருக்கிறது. நம்முடைய மூளை அறிவினால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து எண்ணமிடுவதை விட என் தேவன் தருகிற அந்த திட்டத்தோடு இசைந்து செல்லும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மிக பெரிய காரியங்களை தேவன் உங்கள் தலைமுறைகள் தோறும் தந்தருளி அவர்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு விசை இருக்கிற இடங்களில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த முடியுமா? பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளின் வாழ்விலே, என்னுடைய தலைமுறைகளின் வாழ்விலே என்னுடைய விருப்பம் வேண்டாம், உம்முடைய விருப்பம் மட்டுமே நிறைவேறட்டும். ஆண்டவரே, தகப்பனின் விருப்பத்தை விட பரம தகப்பனின் விருப்பம் மேன்மையானது என்பதை உணர்ந்தால் இனி ஒருபோதும் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எஸ், இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நீங்க தெளிவாய் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னுடைய டிசிஷன் கரெக்டா இருக்கும், நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். ஏன்னா என்னுடைய சித்தத்தை நான் செய்வதில்லை, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்கிறபடினால் நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், நான் சொல்லுகிற காரியம் சரியா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அவர் சொன்ன வார்த்தை மட்டும் வேணும், அவருடைய சித்தம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நிறைவேறுவதற்கு விட்டு கொடுங்க. அநேக பிள்ளைங்க அந்த 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே அவங்க சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்கள் இதுதான் படிக்கணும், இங்க தான் போகணும், இந்த காலேஜ் தான் போகணும், இப்படி தான் போகணும். நோ, படித்து முடித்ததுக்கு அப்புறம் இங்க தான் வேலைக்கு போகணும், இந்த கம்பெனியில தான் போகணும். நோ, தேவ சுத்தம் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆச்சரியமா உயர்த்தி நிறுத்துவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா?
எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. எங்க பிள்ளைகளை குறித்து அப்படிதான் நான் சொல்லுவேன். எங்க விருப்பம் ஒண்ணு நிறைவேறக்கூடாது, தேவ விருப்பம் மட்டும் நிறைவேறட்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இந்த இடத்துல யோசேப்பு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மூத்த மகனாகிய மனாசேக்கு மேல வலது கரத்தை வைக்கணும்னு நினைத்தான். ஆனா கர்த்தர் யாக்கோபோட இருந்து மாற்றி வைத்தார். பாத்தீங்களா? தேவ விருப்பம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். பிள்ளைகளின் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் யோசிக்கிறது, நான் பிளான் பண்றது ஒண்ணு வேண்டாம் ராஜா, உம்முடைய சித்தம் மட்டும் இந்த நாட்களிலே என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்துவோம், ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. நம்மை அவர் வழி செய்வார் ஐயா. அவர் வாக்கு மாறாதவர். நம்ம குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் போட்டிருக்கிற திட்டம் நிறைவேறுவதாக. முதல் பாயிண்ட், தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுங்கள். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை அடிமைக்கு கற்றுத் தந்தார். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கவனிங்கள், ஒரு பக்கம் மீதியானியரின் சேனை வெட்டுக்கிளிகளைப் போல கடற்கரை மணலத்தனையாய் திரளாய் பரவி இருந்தார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு ஆண்டவரின் சேனை எண்ணிக்கையில் 300 என்கிற அளவில் ஒரு சிறிய சேனையாய் இருந்தது. ஒரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம். ஐயா, ஒரு பக்கம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் அதை முறியடிப்பதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு சிறு பிள்ளை. சின்னவன் தான், சிறியவள் தான், எளியவள் தான், அலட்சியமாக்கப்பட்டவள் தான், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த 300 பேரும் அவ்வளவு பெரிய சேனையை சுலபமாய் சிதறி ஓட பண்ணினதன் ரகசியம் என்ன? அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல விரும்புகிறேன். அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாப்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும், நல்ல கவனிக்கணும், அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் வலது கையில எக்காளம், வெறும் பானை, அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். கவனிங்க, நீங்களும் நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும்.
தலைவன் என்ன செய்கிறாரோ அதைத்தான் தொண்டனும் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த பெரிய சேனையை முறியடிக்கிற வெற்றியில் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த சிறு கூட்டம் பங்கடைய முடியும். நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு தலைவன் உண்டு, அவர்தான் இயேசு ராஜன். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடுவார், எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தலைவர் யாரு? இயேசு. அப்ப இந்த இடத்துல தலைவன் என்ன செய்கிறாரோ அதை நாமும் செய்தால் இந்த பெரும் சேனையை முறியடிப்பதற்கு தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு பெரும் சேனை, ஒரு பெரும் பிரச்சனை, ஒரு பெரிய நெருக்கடி நின்று கொண்டிருக்கிறதோ அதை சுலபமாய் முறியடிப்பதற்கு நீங்கள் ஒன்றும் பெருசா செயல்படண்டா. ஒன்னே ஒன்று செய்யுங்க, தலைவன் என்ன செய்கிறார் என்பதை உங்கள் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கட்டும், உங்கள் காதுகள் கேட்பதற்கு தீவிரமடையட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 300 பேரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நடுராத்திரி தட்டி எழுப்பி விடுறாங்க, எல்லாரும் எழுப்பிட்டாங்க. தலைவன் சொல்றாப்ல, நான் என்ன செய்ய போறேனோ அதை போல செய்யுங்க. தலைவன் என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, கையில இருந்த பானையை கீழே போட்டு உடைத்தாரு. இடது பக்கத்தில் இந்த தீவெட்டியை தூக்கி பிடித்தாரு. வலது கையில இருந்த எக்காலத்தை ஊதினார். That's all. யுத்தம் முடிந்ததையா. எதிரி சிதறி ஓடி விட்டார். இவங்க யுத்தமே பண்ணல. தலைவன் செய்ததை இவர்கள் செய்த பொழுது வெற்றி அங்கு இறங்கி வந்தது. ஒண்ணு செய்யுங்க, உங்க கண்கள் எப்பொழுதும் தலைவனுக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கட்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தலைவனை நோக்க 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 தலைவனுடைய செய்கைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த படுத்த படுத்த வெற்றி தானாய் வந்து சேரும். தலைவன் சொல்லுவதை செய்யாமல் நாம் எவ்வளவு போராடினாலும் வெற்றி நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில கானா ஒரு கல்யாணத்திலே அவசரம் நிறைந்த நேரத்திலே மரியாள் அந்த ஜனங்களை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். ஆண்டவர் பைபிள்ல என்னென்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த மாதிரியை, அந்த மாடலை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் அருளுகிற வெற்றியை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். உனக்குள் இருப்பவர் காண்பிக்கிற மாதிரியை பிரதிபலியுங்களையா. இந்த உலகம் உங்களில் இயேசுவை காணக்கூடிய அளவுக்கு உங்கள் ஜீவியத்திலே ஒரு உருமாற்றம் நிகழ்ந்திருக்குமே, ஆனால் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையை மிக சுலபமாய் நீங்கள் ஜெயித்து விட முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் நான் உங்களுக்கு செய்தது போல, எல்லாரும் சொல்லுங்க, நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு
இயேசுவை போல மன்னியுங்கள், இயேசுவை போல அன்பு கூறுங்கள், இயேசுவை போல இரக்கமுடையவர்களாய் இருங்கள், இயேசுவை போல நிறைவை பேசுங்கள், இயேசுவை போல பரிசுத்தத்தை உடையவர்களாய் இருங்கள். தலைவனின் மாதிரியை பிரதிபலிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெற்றிக்கு பங்காளியாய் மாறுவது நிச்சயம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, பெரிய பிரச்சனைக்கு முன்னால நின்றுட்டு இருக்கீங்களா? ஒன்னே ஒன்று செய்யுங்க, போராடாதுங்க. அவர் மாதிரியை உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்கள் கைவசம் வந்து சேரப்போகிறது. அல்லேலூயா. சுருக்கமா சொன்னா, நான் மாறிட்டா வெற்றியை கர்த்தர் எனக்கு நிச்சயமா தருவார், தருவார், தருவார். அப்ப இந்த மீதியானியரை முறியடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம், ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். தலைவன் செய்வதை அந்த ராணுவத்தினர், யுத்த புருஷர்கள் அப்படியே செய்தாங்க. கேள்வி கேட்கல, பானையை உடைச்சா வெற்றி கிடைக்குமோ? எதிராளிகள் பட்டயத்தோட, ஈட்டியோட, ரதங்களோட நிக்கிறாங்க. நம்ம கையில வெறும் பானை தானே, நம்ம கையில ஒரு தீவட்டி மட்டும் தானே, நம்ம கையில ஒரு எக்காளம் மட்டும் தானே. என்னையா, யுத்தத்துக்கும் நம்ம கையில இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையா என்று யோசிக்க கூடாது. ஆண்டவரை போல வாழ்ந்த போதும் ஆச்சரியங்கள் அனுகூலமாகி விடும் என்பதுதான் இந்த செய்தியின் ரகசியமா இருக்குது. ஒண்ணு செய்யுங்க, நாம மாறினா வெற்றி எனக்கு வந்து சேரும். யார போல? தலைவனை போல நான் மாறினால் தலைவனை வைத்திருக்கிற அத்தனை வெற்றியையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டே போகலாம், நிறைய வசனம் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நன்மை செய்து பாட என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அதுதான் மாடல். நாம மட்டும் இயேசுவை பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டோமே என்றால் நிச்சயமா எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சுலபமான வெற்றியை, மகிழ்வான முடிவை நாம் அனுபவிக்க முடியும். அதுக்கு ஒன்று செய்யணும், நம்முடைய முகம் அவருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கணும். எனக்கு தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையில அவர் இன்று எனக்கு என்ன செய்ய சொல்றார் கேட்கணும், காதுல கேட்கணும். அவருடைய மாடலை கண்கள் கண்டு அதை நம் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு நான் என்ன செய்யணுங்க? ஆண்டவரே சொல்லுங்க தாவே, அடியேன் கேட்கிறேன். எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும், வழி நடத்தும் ஆவியானவரே. காலை நேரம் இன்ப ஜெபத்தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெபத்தியானமே. காலையில காது கொடுத்து கேட்போம் கர்த்தருடைய சத்தத்தை. பகல் முழுவதும் அதன் வழி நடப்போம். தேவ சித்தத்தை செய்வதின் மூலமா ஜெயம் நம்மை தேடி வரும். மூன்றாவதாக ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தந்தார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உன் இடது கை அறியாதிருக்க கடவது. 2 காரியம் சொன்னேன். தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுங்கள். 2வது, தலைவனின் மாதிரியை
பிரதிபலியுங்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது, தான தர்மத்தை தம்பட்டம் அடிக்காதிருங்கள். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் தான தர்மம் பண்ணுவதற்கு சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் நன்மை செய்ய தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரா? எத்தனை பேர் தான தர்மம் பண்றவங்க இங்க இருக்கீங்க? கொஞ்சம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஏதோ சர்ச்சுக்கு கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறதோட நிறுத்திடக்கூடாது. கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில் இருக்கவங்க, திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்களுக்கு நம்மால முடிந்த அளவில் வலதுகை செய்கிறத இடதுகை அறியாமல் செய்யணும். கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படையாய் சொல்லுவதில்லை. ஏராளமா செய்து கொண்டிருக்கிறோம். தான தர்மம், நன்மைகள் எங்கெங்கோ செய்ய முடிந்ததெல்லாம் செய்திருக்கோம். அது எப்படி யாருக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் அதை கவனித்து இருக்கிறார். உங்க ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்திடணும். ஆனா ஒரு கண்டிஷன், செய்கிறத வெளியில சொல்லவே கூடாது. என் தேவன் கிருபையா எனக்கு தந்ததுல நான் தியாகம் பண்ணுவத இந்த உலகம் என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. தேவன் அறிவாரியானால் அதற்குரிய பலனை நிச்சயமாய் செய்வார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு செய்யாதே. அப்படின்னா உங்க பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே சொல்லுங்க. வெளியே தெரியக்கூடாது. தான தர்மம் பண்ணணும். ஆனா அது வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக ஆண்டவரை அறிந்தவர்கள், வசனத்தை தெரிந்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க? தான தர்மத்தை தம்பட்டம் அடிக்கிறார்கள். அது அருவருப்பு ஆண்டுடைய பார்வையில். அவரிடத்திலிருந்து நமக்கு பிச்சையா கிடைத்த ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதில் நான் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நான்காவது காரியத்திற்குள்ளே நான் வருகிறேன். யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். எல்லாரும் கவனிங்க. நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இங்கேயும் வலதுகை இடதுகை சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதமா விளக்குவாங்க. நான் சுருக்கமா சொன்னா, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதது சின்ன பிள்ளைங்க தான். பெரியவங்களுக்கு தெரியும் இல்லவா? அப்போ சிறு பிள்ளைகளே 1,20,000 என்றால் பெரியவர்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் இருப்பார்கள்? இவர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? யோனாவிடத்துல கேட்கிறார், டேய், நீ வளர்க்காதது, நீ பிரயாசப்படாத ஒரு ஆமணக்கு செடிய ஒரே ராத்திரியில் அழிந்து போய்விட்டது என்று அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பரிதபித்துக் கொண்டிருக்கிறாய். அழிந்து போகிறவற்றின் மேலே பரிதாபம் கொள்ளுகிற நீ அழியாத ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி போகிற அந்த செயலை குறித்து பரிதபியாமல் இருப்பது என்ன? இன்று ஒரு சின்ன பொருள் உடைஞ்சிட்டு, ஒரு கண்ணாடி டம்ளர்
நீங்க வெளிநாட்டுல இருந்து ரொம்ப விலை கொடுத்து ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தது கீழே விழுந்துட்டு அவ்வளவுதான். சிலக்கெல்லாம் ராமுழுதும் தூக்கமே வராது. ஐயோ போச்சே போச்சே போச்சே. இதுக்கெல்லாம் நம்ம பரிதபிக்கிறோம். ஆனா எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. நினிவேயின் ஜனங்களுக்காக உன் தேவன் பரிதபிக்கிறவர் அல்லவோ? ஆண்டவர் பரிதபிக்கிறார். யோனாவுக்கு என்ன பரிதாபம்? ஆமணக்கு செடி போயிற்று. இன்னைக்கு நம்ம அப்படிதான் உலகத்தில் உள்ள அழிவுக்கு எதுவானவற்றை குறித்து பரிதபிக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. காற்று ஸ்பீடா அடிச்சதுல ஒரு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிட்டா ஐயோ ஐயோ என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். ஆனா எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மால போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, உண்மைதான். ஆனா இருக்கிற இடங்களில அந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்று சொல்லி திறப்பில் நின்று ஜெபித்த அனுபவம் உண்டோ? Thank you Jesus. Hallelujah. நினிவேயின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதபித்தார். எல்லாரும் பாடுவோமா? நினிவேயின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதபித்தார். தீர்க்கன் யோனாவையும் அவர் அனுப்பி எச்சரித்தார். பாடுவோம். தீர்க்கன் யோனாவையும் அவர் அனுப்பி எச்சரித்தார். லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ? லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ? நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் பரிதபித்தீங்க? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும் திறப்பில நிற்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று இன்றும் அவர் வேதனையோ குரலோடு தான் சொல்லணுமா? இல்லை ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? உங்க கரத்தை உயர்த்த முடியுமா? எங்க தேசம் ஆண்டவரை அறியாமல் அழிந்து போக கூடாதையா. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவர் இல்லாமல் அழிகிறார்களே. அந்த ஜனத்தை குறித்த இரத்த பழியை இந்தியாவில் வாழ்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் இயேசு கேட்பார். அநேகருக்கு அதை குறித்த கவலை இல்லை. அழிந்து போகிறவற்றை குறித்த பரிதாபம் இருக்கிறது. அழியாத நித்திய ஜீவனுக்கு ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற பரிதாபம் இல்லையே. சபையே, உன்மேல் இருக்கிற அந்த தேவ திட்டத்தை மறந்து விட்டாயோ? இதற்காகவத்தானா தேவன் உன்னை பாவத்தின் படுகொலியில் இருந்து சாபத்தின் இடையில் இருந்து தூக்கி எடுத்தார்? உணர்வாயானால் ஜனங்களுக்காய் பரிதபிப்பாய், ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று பரிந்து பேசுவாய், சுவிசேஷத்தை எடுத்து செல்வாய். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாய் உம்மை வந்து சந்திக்கலாகுமோ? ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் பல ஆன பிற்பாடும் ஒரு ஆத்மாவுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, ஒரு நபருக்கு கூட ஜெபிக்கவில்லை, ஒரு நபரை கூட ரட்சிப்புக்குள்ளே திருப்பவில்லை என்றால் நம்முடைய நிலை என்னமாய் இருக்கும்? கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி
நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி தலையை உடைத்து போட்டாள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் தலையை என்ன செய்து போட்டாள்? உடைத்து போட்டாள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அங்கேதான் இந்த சம்பவம் இருக்கிறது. யாகேல் என்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள சாதாரணமான ஒரு ஸ்திரீ செய்து முடித்த ஒரு பெரிய காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். அநேகர் நான் சமையல் பண்ணுவதற்கு மட்டும்தான் லாயக்கு, அதுக்கு நேன்னு ஒதுக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே கூட விடுறது இல்லை, வீட்டுக்குள்ளே முடங்கி விட்டேன், என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் என் அழைப்பு போல அப்படின்னு தன்னை குறித்து ஒரு தவறான எண்ணத்துக்குள் சிக்கி தன்மேல் இருக்கிற தேவ திட்டத்தை மறந்து கிடக்கிறார்கள். வீட்டில் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதோ? வீட்டில் இருப்பது வீட்டாரை போஷிப்பதற்கு மட்டுமோ? இல்லவே இல்லை. அதையும் தாண்டி தேவன் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த சிறிய வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்திருக்கிறார். இந்த ஸ்திரீ சாதாரணமான ஒரு ஸ்திரீ தாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு தெரியாது என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இருக்கிறார் என்று. என்று நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறோமே, எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? ஊரடங்கு வேற இன்னும் சரியா தளத்துல, எங்கேயும் சரியா போக முடியல, வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டு விட்டாரு. கடந்த 6-7 மாதமா இப்படியே இருக்கிறேனே, எதற்கு? வீட்டுக்குள்ளே உங்களை வைத்ததற்கும் ஒரு வெற்றியின் நோக்கம் மறைந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. என்னால என்ன செய்ய முடியும் என்று சொல்வது அறியாமை, அழைப்பை புரியாமை, நோக்கத்தை தெரியாமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உடனே சொல்ல விரும்புகிறேன், நான் எங்கிருந்தாலும் என்னை கொண்டு தேவன் ஏதோ ஒன்றை செய்வதற்கு முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் அந்த தேவ நோக்கத்தை நிச்சயம் செய்து முடிப்பார்கள். புரிந்தவங்க மட்டும் உங்க கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இந்த ஸ்திரீ வீட்டுக்குள்ளதான் இருந்தா, ஆனா வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஸ்திரீயை பற்றி கர்த்தருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும். திறமை இல்லாம இருக்கலாம், இல்லது முடங்கி கிடக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஆனா இங்க ஏதோ ஒன்றை செய்வதற்காக தன் தேவன் எங்களை இத்தனை ஆண்டு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேளை வரும், வெகுண்டு எழுவீர்கள், வெற்றிக்கு கருவிகளாய் பயன்படுத்தப்பட போகிறீங்க. என்னைக்கும் இப்படியே தான் இருப்போம் நினைக்காதுங்க. நாள் ஒன்று வரப்போகிறது, தேவனுடைய மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகிமையின் கருவியாய் நீங்கள் பயன்பட போகிறீர்கள் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆமாண்டவரே, நீர் என்னையும் ஏற்ற நாட்களில் ஒரு பெரிய வெற்றிக்கு, ஒரு பெரிய சரித்திரத்தை உருவாக்குவதற்கு, ஒரு சாதிப்பதற்கு என்னையும் பயன்படுத்த போகிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்திருக்கா. திடீர்னு வெளியே பார்க்கிறா, சிசேரா யுத்தத்தில் இருந்து தப்பி என்ன செய்கிறான்? ஓடி வருகிறான். வீட்டுக்குள்ள அழைத்தாள். இடம் கிடைக்குமான்னு கேட்டா வீட்டை திறந்து கொடுத்தா. தண்ணி கேட்டான், பாலை கொடுத்தான். படுத்தான், தூங்கினான். சமுக்காளத்தை போட்டு நல்லா என்ன செய்துட்டா? மூடி விட்டாள். ஆயாசமா தூங்கினான். ஆனா அவளுக்கு உள் மனதுல ஒண்ணு சொல்லிட்டு இருந்தது, இவன் தான் உன் தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறவன், இவன் தான். இவனை விடுவாயானால் உன் குடும்பம் கூட இனி வாழ முடியாமல் போய்விடும். நீ அழிக்க வேண்டிய கடைசி சத்துரு இவன் தான், உன் கையில மாட்டி இருக்கிறான். புரிந்து கொண்டாள். பார்த்தாள், யுத்தம் பண்ணக்கூடிய பட்டயமோ
ஈட்டியோ ஒன்றும் அவளிடத்தில் இல்லை. தேடி பார்த்த பொழுது அவள் வீட்டில் 2 காரியத்தை கண்டுபிடித்தாள். ஒன்று ஒரு பெரிய கூடார ஆணி, இன்னொன்று சுத்தியல். ஆணியை இடது கையில் எடுத்தாள், சுத்தியலை வலது கையில் பிடித்தாள். ஆயாசமாய் தூங்கிக் கொண்டிருந்த அவனுடைய நெற்றியில் ஆணியை வைத்தாள், சுத்தியலை வைத்து ஓங்கி அடித்தாள். அவனை அதே இடத்தில் சமாதி ஆக்கிவிட்டாள். சரித்திரம் பேசுகிறது, இவனுடைய சாவுக்கு இந்த சாதாரணமான ஸ்திரீதான் காரணம் என்று. ஐயா, உங்களையும் கூட ஒரு நாள் சரித்திரம் பேசக்கூடிய சாதனையாளர்களாய் சர்வ வல்லவர் முன் குறித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு தடம் மாறி போயிருக்க மாட்டீர்கள். என்னை குறித்தும் எனக்கு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் ஏற்ற வேளையில் நிறைவேறும். நிறைவேறுவதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தம், நிறைவேற்றுவதற்கு நான் எப்பொழுதும் அவைலபிள் என்று சொல்லுகிறவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஸ்திரீ ஒரு தேசத்தின் வெற்றிக்கு காரணமாய் கர்த்தர் பயன்படுத்த கூடுமையானால் உங்களையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். தேவ திட்டம் உங்கள் மேலே செயல்படுங்கள், முடங்கி கிடக்காதிருங்கள். 5 காரியங்களை தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசினார். ஒன்று, உங்கள் வாழ்வின் எல்லையிலே தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுங்கள், இடம் கொடுங்கள். 2வது, பெரிய பிரச்சனையிலும் சுலபமான வெற்றி எடுக்க வேண்டுமா? தலைவனின் மாதிரியை வாழ்க்கையிலே பிரதிபலித்து விடுங்கள். 3வது, நற்கிரியை செய்யுங்கள், ஆனால் அந்த தான தர்மத்தை தம்பட்டம் அடித்து விடாதிருங்கள். 4வது, தேவனுடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொண்டு தேவனை அறியாதவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காய் பரிதாபத்தோடு கூட பரிதபிக்கிறவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் இருங்கள். கடைசியாய், அற்பமாய் எண்ணப்படுகிற என்னை கொண்டுதான் ஒரு புது சரித்திரத்தை படைப்பதற்கு மகிமையின் தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை நான் செயல்படுத்துவதற்கு எப்பொழுதும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன், தயாராயிருக்கிறேன் என்று எழும்பி செயல்படுங்கள். இனி காலம் செல்லாது. இந்த சத்துருவை அடியோடு அழித்தொழிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தேவ பிள்ளையாய் உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணி நன்மை கண்டீ
என் தேவனே, என் மேல் இருக்கிற உடைய திட்டத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஷபதி கபலர ஷப ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே ஆராதிப்பே ஷபதி கபலர ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடும் அப்பா. தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் தீவிரமடைய பண்ணும். இனி அமர்ந்திருக்கும் காலம் அல்ல, என் தேவனுக்காய் செயல்படுகிற நாட்கள். என் தேவனுக்காய் ஜனங்கள் எழும்பட்டும், என் தேவனுக்காய் சபை எழும்பட்டும். தேசத்தை கலக்குகிறவர்களாய், தேவையை நிறைவேற்றுகிறவர்களாய், சத்துருவின் சகாப்தத்துக்கு சாபமடி அடிக்கிறவர்களாய் இவர்களை நீ மாற்றும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒரு புதுப்பிக்கும் வல்லமை, புதிதாக்கும் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன், இறங்கும்படி செபிக்கிறேன். பரிசுத்த தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்துக்கு விட்டுக் கொடுங்கள். தலைவனின் மாதிரியை பிரதிபலியுங்கள். தான தர்மத்தை தம்பட்டம் அடிக்காதிருங்கள். தேவனை அறியாதவர்களுக்காய் பரிதவியுங்கள். தேவ திட்டம் உங்கள் மேலே செயல்படுங்கள். ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நீரங்களோடு கூட பேசினீரே, நீரங்களோடு கூட பேசினீரே. சத்தத்தை ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினீரப்பா. எங்கள் வாழ்வில் உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய மாதிரியை இன்றிலிருந்து பிரதிபலிக்க தீர்மானம் எடுக்கிறோம். இனி நன்மை செய்வதை எவரிடமும் சொல்ல மாட்டோம், நீர் மட்டும் அறிய செய்து முடிப்போம். தேவனை அறியாதவர்களுக்காக நாங்கள் பரிதாபம் கொண்டு செயல்படுவோம். தேவ திட்டம் எங்களில் இருப்பதை புரிந்து கொண்டு இனி தாமதம் பண்ணாமல் தீவிரமாய் நாங்கள் நிறைவேற்றுவோம் தேவ திட்டத்தை என்ற தீர்மானத்தோடு தம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் முன் செல்கிறபடியா ஸ்தோத்திரம். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை, மேம்படிப்பு அனைத்தையும், வேலை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் சகல காரியங்களிலும் தேவரை சர்வ வல்லவராய் வெளிப்படுவீராக. கடந்து செல்லுகிறார்கள். தூரதேசங்கள், தூர பட்டணங்களில் இணையதளத்தின் மூலம் இந்த ஆராதனையில் பங்கெடுத்தவர்கள், தொலைக்காட்சியின் மூலம் இதில் பங்கெடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. எங்கள் கரங்களையும் பயன்படுத்துகிற பரிசுத்த தேவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.